கோட்ல வந்து கடைசியா துப்பாக்கியை கொடுத்துட்டு போவார்ல, அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். மாசுதல செமையா இருந்தது. இன்டர்வியூக்கு அப்புறம் சரியான ஃபைட்டு, செம்ம சீனு. வில்ல எல்லாருமே பிரிச்சு விட்டாப்ல, அது ஹீரோக்கு ஏத்த வில்ல சரியா பிரிச்சு விட்டாப்ல. 2 வில்ல சூப்பரா இருக்கு. லவ் சீன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டல்லா போகுது, பட் ஆனால் கிளைமேக்ஸ் வெறித்தனம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டல்லு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி வெறித்தனமாக போகுது, கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் வெறித்தனமாக இருக்கு ப்ரோ. ஆஃப்டர் இன்டர்வல் செகண்ட் ஹாஃப் ஃபயராக இருக்கு. கண்ணு கரெக்டான ஆளுகிட்ட கொடுத்துருக்காரு ப்ரோ. முரட்டுத்தனமான சம்பவம். தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டாங்க. வேற மாதிரி படம். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஹீரோ கம் வில்லன், சூப்பர் ஃபைட், ஃபேமிலியோட பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் சார், செம்ம என்டர்டைன்மெண்ட் சார். ஆக்டிங் வைஸ் வந்துட்டு எல்லாரும் டேரக்டர்ல, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஆக்டிங் வைஸ் சிவகார்த்திகேயனோட லைக் த வில்லனுக்கு வந்து அந்த இன்ட்ரோலேருந்து பிஜிஎம் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. படம் டீசெண்டாக இருக்கு, நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 மொமெண்ட்ஸ் இருக்கு. டீசென்ட் படம் அருமையாக இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஓகே, குட் தான். சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் பொதுவாக ரோல் இருக்காதுன்னா ஹீரோயினுக்கு நல்ல ரோலே இருக்கு. ஹீரோயினுக்காகவே பார்க்கலாம். ஹீரோயினுக்கு தான் சார் படமே ஹீரோயினி தான், அவ்வளோதான். நன்றி. ஹீரோயினுக்கு தான் சார் மூவி. சிவகார்த்திகேயன் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஓகே தான். சரியான கம்பேக். அதாவது ஹைப் கொடுத்தவங்களாம் ஃப்ளாப் கொடுத்தாங்க, இவர் ஃப்ளாப் கொடுத்தது இப்போ ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாரு. செம்மையா இருக்கு மூவி. ஃபைட் சீன் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. படம் பார்த்தோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. மொழி உணர்வுக்காக இந்த அளவுக்கு ஒரு போராடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், அதுக்கப்புறம் ஸ்ரீலீலாவோட ஆக்டிங், அதர்வாவோட ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக இருக்குது. அண்ணாவை வந்து இந்த சேத்தனும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல வேளை இது கூட ஜனநாயகன் இல்லை விட்டுருந்தாங்கன்னா இன்னும் அதுவும் ஃப்ளாப் ஆகிருக்கும். மற்றபடி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். படத்தில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் தான். சுதா கொங்கரா வந்து சூரரை போற்று எடுத்த டைரக்டருங்கும் போது நம்பி தான் உள்ளே வந்தோம். அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பட் சொல்கிறதுக்கு எதுவுமே சூப்பரான ஒரு படம்.